Welcome my dear students. Next we are going to discuss about optical instrument. அப்படின்னா லைட்டை யூஸ் பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். ஸோ தேர் ஆர் plenty of optical instrument we are using in our day to day life. We shall discuss here about microscope, telescope, spectrometer and of course human eye. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு, ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஹியூமன் ஐ அப்படின்ற இத்தனை லைட்டை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்க போகிறோன்ட்டாங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்னது, இட் இஸ் ஏ சிங்கிள் மேக்னிஃபைங் லென்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய சிங்கிள் மேக்னிஃபைங் லென்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா எரெக்ட், மேக்னிஃபைடு அண்டு வெர்ச்சுவல் இமேஜ் வந்து இதில் என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. எரெக்ட், மேக்னிஃபைடு அண்டு வெர்ச்சுவல் இமேஜ் பார்க்கலாம் அப்படின்றாங்க. வெர்ச்சுவல் இமேஜை இதில் நம்ம பார்க்கலான்ட்டாங்க. For this, the object is placed between F and P on one side and the viewed of on one side of the lens and viewed from the other side of the lens அப்படின்றாங்க. ஆப்ஜெக்ட் ஒன் சைடில் வச்சுட்டு அப்படின்னா இன்னொரு இமேஜ் என்ன பண்ணலாம், அந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் டூ மேக்னிஃபிகேஷன் டு பி டிஸ்கஸ்டு ஃபார் டூ கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸிங். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டும், அதுக்கடுத்து நார்மல் ஃபோக்கஸிங்னு பார்க்குறோம். ஸோ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னது, the image is formed at near point. For example 20 cm நார்மல் ஐக்கு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் D அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ in this position the eye feels comfortable but there is a little strain on the stye அப்படின்றாங்க. 20 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தோம்னா என்னது, உங்களுக்கு ஐ வந்து பார்த்தோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்குன்றாங்க. அதே என்ன பண்ணுறோம், நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்றது இட் இஸ் இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. இன் திஸ் பொசிஷன் த ஐ இஸ் மோஸ்ட் ரிலாக்ஸ்டு டு வியூ த இமேஜ் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கடுத்து நார்மல் வியூ அப்படின்றோம். நார்மல் வியூவில் வந்து பார்த்தோம்னா என்னன்றாங்க, நமக்கு ஐ வந்து பார்த்தோம்னா ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நம்ம இங்கே பார்த்தோன்னா தெரியும் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து பார்த்தோம்னா இன்ஃபினிட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா இது லைட்டாக அந்த இரிட்டேட்டிங் ஃபீல் இருக்குது அப்படின்றத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நியர் பாயிண்டில் இருக்கிறத எப்படி நம்ம நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் எப்படி மேக்னிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள். டயக்ராமில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐ ஃபோக்கஸ்டு அந்த நியர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ the object distance u is lesser than f அப்படின்னு பார்த்தோம்னா the image distance near the point D அப்படின்றோம். that is m is equal to v by u. ஸோ அப்போ 1 by v minus 1 by u is equal to 1 by f அப்படின்னு வச்சோம்னா அப்போ f is equal to 1 minus v divided by f னும். அதே vயோட சைன் கன்வென்ஷனை மைனஸ் டின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா m is equal to 1 plus d by f னு கிடைக்குன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நியர் ஃபோக்கஸிங்க்கு. இதே நார்மல் ஃபோக்கஸிங் ஆர் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்றாங்க, இதே நம்ம தீட்டாவை m is equal to h dash divided by h அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் m is equal to theta i divided by theta நாட் அப்படின்னு இருக்குது. இதில் அன்எய்டட் ஐ வந்து பார்த்தோம்னா என்னது, tan theta is equal to theta அல்லது theta நாட் அப்படின்னு போட்டோம்னா அப்போ theta நாட் is equal to h by d. அப்போ theta i is equal to theta i is equal to h by f அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலாக நமக்கு m is equal to d by f அப்படின்ட்டு கிடைக்குதுன்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா என்னது, நார்மல் ஃபோக்கஸிங்க்கு மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ரிசால்விங் பவர் ஆஃப் என்னன்றோம் மேக்னிஃபிகேஷன். அந்த ஒரு மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம், அந்த ரிசால்விங் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றோம். ஸோ இங்கே அந்த டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் வந்து பார்த்தோம்னா இந்த ரிசல்யூஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்பை என்ன பண்ணலாம், இது சொல்கிறதுக்காக இது இருக்குதுன்றாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் இருந்துச்சுன்னா அது எப்படி எவ்வளோ ரெசல்யூட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ a microscope used to see the detail of the object under the observation. So the ability of the microscope depend not only the magnification of the object but also the resolving 2 point on the object separated by the small distance d minimum அப்படின்றாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது அப்படின்னா அந்த மைக்ரோஸ்கோப் மேக்னிஃபிகேஷனை மட்டும் இருக்கிறது இல்லை, ரிசால்விங் பாயிண்ட்டை அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிசால்விங் பவரையும் பொறுத்து இருக்குதுன்றாங்க. ஸோ ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் d minimum is better will be the resolving power of the microscope. இப்போ ரிசால்விங் பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டி வந்து எவ்வளோ இருக்குன்றாங்க, மினிமம் இருக்கிறது பரவாயில்ல அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ரேடியஸ் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா r0 is equal to 1.22 lambda v divided by a ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
அதில் ஃபோக்கல் லென்த்தோட எஃப் அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இங்கே இமேஜோட டிஸ்டன்ஸ் வின்னு வைக்கிறோம். ஸோ நமக்கு m/r0/d மினிமம் கிடைக்குது. ஸோ இப்படியே பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு d minimum = 1.2 λ/2 × NA அப்படின்னு இருக்குது. இந்த NAன்றது நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்றோம். இந்த நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா n sin β சொல்லுது அப்படின்றாங்க. அடுத்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம்னா என்னது, நமக்கு 1 லென்ஸ் இருந்துச்சுன்னா சிம்பிள். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புன்றது நமக்கு என்னக்கும் 2 லென்ஸ் இருக்குன்றோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நம்ம காம்பவுண்ட் த லென்ஸ் நியர் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்றோம். அதுக்கு அடுத்தது நியர் த ஐ இஸ் கால்ட் ஐபீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐபீஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே சிம்பிள் மைக்ரோஸ்கோப் that produce finally enlarged virtual image அப்படின்றோம். So the first inverted image formed by the objective is to be adjusted close to but within the focal plane of the eyepiece so that the final image is formed nearly at infinity or at the near point அப்படின்றோம். So the final image is inverted with respect to the original image அப்படின்றாங்க. அப்போ நம்ம பார்க்குற இமேஜோட ஃபைனல் இமேஜ் வந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குன்றாங்க, இன்வெர்டட் இமேஜை தான் கிடைக்கும் அப்படின்றோம். ஸோ இங்கே இதோட மேக்னிஃபிகேஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் m0 = h'/h × இப்போ h'/f0 h'/l அப்படின்றோம். இப்போ h'/h l f0 அப்படின்னு வைக்கிறோம். அப்போ m0 = l/f0 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு magnification of the eyepiece = 1 + d/f0 fe. ஸோ த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா m = m0 + meன்றோம். ஸோ நமக்கு l/f0 + × 1 + d/fe இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் இமேஜ் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும், நார்மல் இன்ஃபினிட்டியில் வந்து பார்த்தோம்னா நார்மல் ஃபோக்கஸிங்கில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஐபிஎஸோட மேக்னிஃபிகேஷன் m = d/f ஸோ த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா m = m0 me, that is l/f0 × d/fe அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா என்னதுன்றோம் காம்பவுண்ட் டெலஸ்கோப். அதுக்கடுத்து வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா என்னது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்ட்டு பார்க்குறோம். அது என்ன சார் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பு, இது இதில் யூஸ் பண்ணுறது. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இஸ் யூஸ்டு டு கெட் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் லைக் ஸ்டார், பிளானட், மூன் அண்டு அதர் ஆப்ஜெக்ட் அந்த ஸ்கை ஆர் யூனிவர்ஸ் அப்படின்றோம். அப்போ ஸ்கைலேயே யூனிவர்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஸ்டாரு, பிளானட்டு, மூணு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ த இமேஜ் ஃபார்ம்டு பை த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வில் பி இன்வெர்டட். இட் ஹேஸ் அன் ஆப்ஜெக்டிவ் லாங் ஃபோக்கல் லென்த் அண்ட் மச் லார்ஜர் அப்பர்ச்சர் தென் த ஐபிஎஸ் அப்படின்றாங்க. இதில் ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கக்கூடிய லென்ஸும் ஐபிஎஸ் வந்து பார்த்தோம்னா அப்பர்ச்சர் அதிகமாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த லைட் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் என்டர் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ரியல் இமேஜ் ஃபார்ம்டு இன் த டியூப் and it is the second focal point. So the eyepiece magnify this image producing the final inverted image அப்படின்றோம். ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா என்னது நமக்கு இது இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது. ஸோ இதோட மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா m is the ratio of the angle theta subtended at the angle அப்படின்னு பார்த்தோம்னா that is m = β/α. அப்போ அந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா m = h/fe h/f0 அப்படின்னு பார்த்தோம்னா m = f0/fe. அப்போ இதோட மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா m = f0/f கிடைக்குது. ஸோ அந்த டெலஸ்கோப்போட லென்த் வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக l = f0 + fe இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படின்றோம். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது இந்த லாங் டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பை தான் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஹென்ஸ் இமேஜ் should be erect. A terrestrial telescope has a additional erecting lens to make the final image erect அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பூமியில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா என்னது நமக்கு இது பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றோம். அதுக்கடுத்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்றாங்க. இப்போ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இது வந்து பார்த்தோம்னா மாடர்ன் டெலஸ்கோப் யூஸ் டு கான்கேவ் த மிரர் ரேதர் than the lens of the objective. It is rather difficult and expensive to make the lens of the large size with the form of image or free from any optical defect அப்படின்றோம். So the telescope with mirror objective are called reflecting telescope.
ஒரு டெலஸ்கோப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அது பேர் தான் வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்றோம். ஸோ தே ஹேவ் த செவரல் அட்வான்டேஜ். ஒன்லி ஒன் சர்ஃபேஸ் இஸ் டு பி பாலிஷ்டு அண்டு மெயின்டைன்ட் அப்படின்றாங்க. த சப்போர்ட் கேன் பி கிவன் ஃப்ரம் த என்டையர் பேக் ஆஃப் த மிரர் rather than only a rim of the lens. So the mirror weigh much less compared to the lens. So but the one obvious problem with the reflecting telescope is that the objective mirror would focus the light inside the telescope tube அப்படின்றாங்க. அப்போ இது வந்து பார்த்தோம்னா என்னது ஒரு ப்ராப்ளம் தான். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் இது என்ன பண்ணிக்கணும், நம்ம நோட் பண்ணிக்கணும். The reflecting telescope is that the objective mirror would focus in the light inside the telescope. One must have. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். So an eyepiece inside the obstructing some light. This problem could also overcome by introducing the second mirror, which would take the inside light outside the tube அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டாவது மிரர் யூஸ் பண்ணுறதுனால அந்த லைட் என்ன பண்ணலாம், அவுட் சைடில் கொண்டு வந்துடலான்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்றோம். இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் நம்ம ஆல்ரெடி லேபில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இது ப்ரிசம். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது கோலிமீட்டர் இணையாக்கிம்போம். இதை டெலஸ்கோப் அப்படின்றோம். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கோலிமீட்டர்ன்றாங்க. சி கோலிமீட்டர், பி ப்ரிசம், இது டி டெலஸ்கோப் அப்படின்றோம். இது வந்து என்னன்றாங்க ப்ரிசம் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த டெலஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகுது, இது வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்றோம், நம்ம அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், முன்னாடி பின்னாடி இப்படி நகர்த்திக்கலாம். அதுக்கு இது யூஸ் ஆகுது. அந்த கோலிமீட்டர் எதுக்கு இது யூஸ் ஆகுது, இங்கேருந்து வர ரேஸை என்ன பண்ணோம் பேரலல் பீமாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த கோலிமீட்டர் யூஸ் ஆகுதுன்றாங்க. ப்ரிசம் வந்து இங்கேருந்து வர லைட்டை என்ன பண்ணோம் இப்படி எல்லா பக்கம் பிரித்து கொடுக்குறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்றாங்க. ப்ரிசம் டேபிள் இந்த ப்ரிசத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இதில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்னது, இந்த டெலஸ்கோப்பில் நம்ம வந்து பார்த்தோம்னா அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n = sin a + t / 2 / sin a / 2ன்றோம். இதில் ஏன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து டின்றது ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன்றாங்க. இந்த ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ என்ன பண்ணுறோம், நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏவும் மினிமம் டிவியேஷன் ஆங்கிள் இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அப்படின்றாங்க. ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கிடச்சிடும். ஸோ சேம் சைடு என்னது, அதுக்கு அடுத்தது ஐ அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு என்னது ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் எ நேச்சுரல் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிவன் பை காட் டு த ஹியூமன் பீயிங்கிறாங்க. ஹியூமன் பீயிங்க்கு நேச்சுரலாக கொடுத்த ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி 10th நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஐ லைன்ஸ் அப்படின்றது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இட் இஸ் ஃபோக்கல் லென்த் கேன் பி சேஞ்சு டு சம் எக்ஸ்டென்ட். ஐ லென்த் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், நம்ம வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றான். ஸோ இந்த ஐ இஸ் ஃபுல்லி ரிலாக்ஸ்டு த ஃபோக்கல் லென்த் இஸ் மேக்ஸிமம் அண்ட் வென் இட் ஸ்ட்ரெயின் த ஃபோக்கல் லென்த் இஸ் மினிமம் அப்படின்றாங்க. இப்போ ஐ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரிலாக்ஸாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்றாங்க, ஃபோக்கல் லென்த் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் மினிமமாக இருக்குன்றாங்க. ஸோ த இமேஜ் மஸ்ட் ஃபார்ம்ட் ஆன் த ரெட்டினா ஃபார் த கிளியர் விஷன். த டயாமீட்டர் ஆஃப் த ஐ ஃபார் த நார்மல் அடல்ட் இஸ் அபவுட் 2.5 சென்டிமீட்டர் இருக்குன்றாங்க. ஐயோட டயாமீட்டர் வந்து பார்த்தோம்னா 2.5 சென்டிமீட்டர் இருந்தால் தான் வந்து நமக்கு அந்த கிளியர் விஷன் கிடைக்கும் அப்படின்றோம். ஹென்ஸ் த இமேஜ் டிஸ்டன்ஸ் இந்த அதர் வேர்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலென்ஸ் அண்ட் ரெட்டினா ஃபிக்ஸ்டு ஆல்வேஸ் as 2.5 சென்டிமீட்டர்ன்றாங்க. இதுவும் வந்து நோட் பண்ணிக்கலாம். So we can just discuss the optical functioning of the eye without giving the importance to the refractive index of the two liquid aqueous humor and vitreous humor அப்படின்றோம். present in the eye. The a person with a normal vision can see object kept at infinity in the relaxed condition with the maximum focal length f of the eye அப்படின்றோம். So also the distance of 25 centimeter in the strained condition.
எஃப் மினிமம் ஐஸ் வந்து பார்த்தோம்னா ரிலாக்ஸ்டு ஐ எப்படி இருக்குது, அதுக்கடுத்து ஸ்ட்ரெயின்ட் ஐ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நமக்கு அந்த ஹியூமன் ஐயோட ஃபோக்கல் லென்த்து 1/f = 1/v - 1/uன்றோம். ஸோ இப்போ இதில் யூவோடது -∞ v வந்து 2.5 சென்டிமீட்டர்னு வச்சுட்டோம்னா இப்போ மேக்ஸிமம் 1/f = 1/2.5 சென்டிமீட்டர் - 1/-∞. அப்போ f maximum = 2.5 சென்டிமீட்டர். அதே என்ன பண்ணுறோம், நியரஸ்ட் ஆப்ஜெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா f minimum = 2.27 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ see the small variation of that is 0.23 centimeter of the focal length of the eye lens make object visible infinity to near point for the normal person. அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0.23 சென்டிமீட்டர் தான். அப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் பார்க்குறது நியரஸ்ட் பார்க்குறதுக்கு என்னது, இதுதான் வித்தியாசம் அப்படின்றாங்க. ஸோ இது இன்னும் இதோட 2 டிஃபெக்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய நியர் சைட்னஸ் கிட்ட பார்வையும், இன்னொன்று வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்ற ஃபார் சைட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய தூர பார்வை பற்றி பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நியர் சைட்னஸை பற்றி பார்க்குறோம். A person suffering from the nearsightedness or myopia cannot see the distant object clearly. So this may result because the lens has too short focal length due to the thickening of the lens or large diameter of the eyeball than usual. ஐபாலோட சைஸ் வந்து நார்மல் டயாமீட்டரோட அதிகமாக இருந்தாலும் இந்த நியர் சைட்னஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் இது மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்க சார், இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் 1/f = 1/v - 1/u அப்படின்றோம். இதில் u வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும், v வந்து -xl இருக்கும். ஸோ இதில் இந்த ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தோன்னா f = -x அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா the negative sign the above result suggests that the lens should be a concave lens. So basically a concave lens slightly diverges the barrel rays from the infinity and make them focus now at the retina which got earlier focused before reaching the retina in the unaided condition அப்படின்றோம். அப்போ இந்த மாதிரி நமக்கு கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த நியர் சைட்னஸை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ஃபார் சைட்னஸ் அப்படின்றது a person suffering from the farsightedness or hypermetropia cannot clearly see the object close to the eye. So it is occur when the eye lens has too long focal length due to the thinning of the eye lens or shortening of the eyeball அப்படின்றோம். அப்போ ஐபால் வந்து நார்மலாக இருக்கிறத விட ஷார்ட்னிங்காக இருக்கிறதால அல்லது ஃபோக்கல் லென்த் வந்து டூ லாங்காக இருக்கிறதுனால வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இப்படி சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னன்றாங்க, இதோட ஃபார்முலா 1/f = 1/v - 1/u. அப்போ இதில் u வந்து பார்த்திங்கன்னா -5யும் v வந்து -25 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இங்கே நம்ம 1/f அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கின்றாங்க ஃபைனலாக f = y × 25 cm / y - 25 cm. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா பார்க்கும்போது y is always greater than the 25 cm இருக்காங்க. ஸோ இங்கே பாசிட்டிவ் சைன் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் suggests the lens should be the convex lens. So it is the principle the convex lens slightly conveys the rays coming from the beyond y and make the focus now at the retina which got earlier focused beyond the retina for the unaided ஆகிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு இல்லாமல் போகுன்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுமே சேர்ந்தது, நியர் சைட்னஸ் ஃபார் சைட்னஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம்னா ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்றாங்க. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எ டிஃபெக்ட் அரைசிங் டியூ டு த டிஃப்ரெண்ட் கர்வேச்சர் அலாங் த டிஃப்ரெண்ட் பிளேன் ஆஃப் த ஐலென்ஸ்ன்றோம். ஸோ இந்த astigmatic person cannot see all the direction equally well. The defect due to the astigmatism is more serious than myopia and hyperopia. So the remedy to astigmatism is using the lens with different curvature in the different plane to rectify the defect. In general, the specially made glasses with the different curvature of the different planes are called cylindrical lenses அப்படின்றோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை தான் என்ன பண்ணோம் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கர்வேச்சர் இருக்கும், டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ டியூ டு த ஏஜிங் பீப்புள் மே டெவலப் த காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் டிஃபெக்ட். இட் இஸ் இன் த காம்பினேஷன் ஆஃப் த நியர் சைட்னஸ் அண்ட் ஃபார் சைட்னஸ். தென் such person may need to converging class for reading purpose and diverging class for seeing distance அப்படின்றாங்க. அதில் இங்கே வந்து பார்த்தோம்னா என்னது, எந்த கிளாஸை
எந்த டைமில் யூஸ் பண்ணணும். கன்வர்ஜிங் கிளாஸ் வந்து ரீடிங் பர்பஸ்க்காகவும், டைவர்ஜிங் கிளாஸ் வந்து டிஸ்டன்ஸை சீ பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. அல்லது பைஃபோக்கல் லென்ஸ் அண்டு ப்ராக்ரஸிவ் லென்ஸ் ப்ரொவைடட் ஃபார் சொல்யூஷன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. அல்லது இதையும் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலான்றாங்க. என்னது, பைஃபோக்கல் லென்த் அப்படின்ற 2 பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிய இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த டிஃபெக்ட் என்ன பண்ணலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் சம் இருக்குது அண்ட் வந்து பார்த்தோம்னா 1 மார்க்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம அந்த லெசன் லிங்க் உங்ககிட்ட இருக்கும், அந்த லிங்கில் உட்காந்து நல்லா பாருங்கள். இது ரொம்ப பெரிய லெசனு. இதில் வந்து பார்த்தோம்னா என்னது, நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனுவலில் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த லெசன்லேருந்து நிறைய மார்க்ஸ் வரலாம். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கணும். தேங்க்யூ.